இந்தியாவிலே கல்வி புரட்சியை பண்ணியவர்கள் சிறுபான்மை மக்கள் என்பதை வரலாறு மறக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. கல்வியை எல்லா மக்களுக்கும், யாருக்கெல்லாம் கல்வி கற்க விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வந்து படியுங்கள் என்று ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற அளவுக்கு, சமுதாயத்தில் புறம்பெல்லப்பட்ட மக்கள் படிக்கின்ற அளவுக்கு, அந்த மக்கள் வாழ்வில் முன்னேறுகின்ற அளவுக்கு கல்வியை கொண்டு சென்றது, கிராமமாக கொண்டு சென்றது இந்த சிறுபான்மை பள்ளிகள் என்பதை மறுக்கக்கூடாது. அரசு அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் முதலாக பெண்களுக்கென்று தனியாக பள்ளி ஆரம்பித்தது கல்வி பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய ஆக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய திருநெல்வேலியிலே சாரால் டக்கர் என்ற பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 1844ஆம் ஆண்டு பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும் என்பதற்காக இந்த சிஎஸ்ஐ மிஷனரிகள் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி, அது ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. ஆகவே இந்த திராவிட மாடல் சொல்லிக் கொடுக்கிற அரசே, நாங்கள் தான் முதலாக உங்கள் திராவிட மாடலை பின்பற்றி எல்லோருக்கும் கல்வி, எல்லா மக்களும் கல்வி வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது வரலாற்று பதில். இன்றும் நாங்கள் பாகுபாடு இல்லாமல் சமுதாயம் உருவாக வேண்டும், எல்லா மக்களும் கற்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்ட மக்கள், அவர்கள் மேலே வர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஒதுக்கலாமா? திராவிட மாடல் அரசே, எங்களை ஒதுக்கலாமா? ஆகவே நீங்கள் அரசு பள்ளிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாங்கள் பள்ளிகளை ஆரம்பித்து திறம்பட இன்று வரைக்கும் நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்கள் பள்ளிகளுக்குரிய உரிமைகளை எல்லாம் நீங்கள் மறுக்காமல், எல்லா உரிமைகளையும், எங்கள் மாணவர்கள் எல்லா உரிமைகளையும் கொடுத்து எங்களை சுகமாக மதிக்க வேண்டும். ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். 2016ஆம் ஆண்டு புகுத்தப்பட்ட 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது 2 பள்ளிகளை மட்டுமே யோசித்து வைத்துள்ளது. ஒன்று அரசு பள்ளி, இன்னொன்று தனியார் பள்ளி. இந்தியாவிலே 2036 பிற்பாடு 2 பள்ளிகள் மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்று தனியார் பள்ளியாக இருக்க வேண்டும், அல்லது அரசு பள்ளியாக இருக்க வேண்டும். இந்த இடையில் இருக்கக்கூடிய அரசு உதவி பள்ளிகள், சிறுபான்மை பள்ளிகள் எல்லாம் தேவைகள் என்பது மத்திய அரசுடைய கொள்கையாக இருக்கிறது, கோட்பாடாக இருக்கிறது. அந்த மத்திய அரசுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் தமிழக அரசு எந்த நேரத்திலும் இணங்கக்கூடாது. அதை முழுக்க எதிர்க்க வேண்டும். எங்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். எங்களுடைய மாணவர்களுடைய உரிமைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் வலியுறுத்தி வணக்கம்.